காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் என்னை கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தை வாசிப்போம். அது மத்தேயு 6:33 இடத்தை வாசிப்போம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இன்றைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று வேதம் சொல்கிறது. இந்த பூமியிலே வானத்தையும் பூமி எல்லாத்தையும் படைத்த முதல் நாளிலே ஆதியிலே தேவன் 6ஆம் நாளிலே மனிதனை உண்டாக்கினார். முதல் நாள் வெளிச்சத்தை உண்டாக்கினார். 2ஆம் நாள் வானத்தையும் உண்டாக்கி பூமியையும் ஒழுங்குபடுத்தினார். 3ஆவது நாள் சமுத்திரத்தை உண்டாக்கினார். 4ஆம் நாள் சூரியனின் சந்திரனை உண்டாக்கினார். 5ஆம் நாள் கடல் உயிரினங்கள் பறவைகள் உண்டாக்கினார். 6ஆம் நாளிலே மிருகங்களையும் மனிதனையும் உண்டாக்கினார். ஆதாமை தனிமையில் இருக்கும் போது கர்த்தர் ஆதாமுக்கு ஏவாளை தேற்ற துணையை கர்த்தர் கொடுத்தார். அப்ப அவர் மனுஷனை 6ஆம் நாளிலே உருவாக்கி ஜீவ சுவாசத்திலே அவர் ஊதி அவரை மனுஷனாக ஆக்கினார். அப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம தேவைகள் இன்னைக்கு இந்த உடல் இருக்கிற ஒவ்வொரு பொருள் பார்த்தீங்கன்னா நுரையீரல், ஹார்ட், கிட்னி, லிவர், மூளை, மிகப்பெரிய விலைமதிக்கத்தக்க பொருள் நம்முடைய ஆண்டவர் நம்ம உடலுக்குள்ளே வைத்திருக்கிறார்கள் கண்ணிலிருந்து. ஆனா நீங்க ஆண்டவர்கிட்ட உங்க தேவைகளை கர்த்தரிடத்தில் செய்யுங்க, பூர்த்தி செய்யுங்கள். நாளைக்கு என்ன செய்ய போறோம், நாளைக்கு என்ன செய்ய போறோம் என்று சொல்லுவார். எண்ணத்தை உண்போம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25-26 வசனம் வாசிப்போம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைப்பதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். ஆகாரம், உடைகள், உணவுகள் இதுக்கு தான் வேதனைப்படுகிறவளைய இந்த ஆத்மா பற்றி நம்ம என்ன செய்யப்படும் கவலைப்படவே இல்லை. என்ன நடக்கணும் ஆனால் சொல்ற உங்க தேவையை சந்திக்கும்படியாக நீங்க ஆண்டவரை இந்த பூமியில வாழ்றதுக்கு நான் என்ன செய்யணும் என்று ஆண்டவரை கேளுங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33 வசனங்களை வாசிப்போம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உன் தேவையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் நாவிலே பிரவேதிக்கு முன்பாகவே நான் உன்னை அறிந்திருக்கிறேன். என் பிள்ளைகள் என்ன தேவை என்று அறிந்திருக்கிறார். யோவான் 14:14 சொல்லுகிறது, என் நாமத்தை எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் என்று சொல்றார். அப்போ உங்க தேவையை யார்கிட்ட கேட்கணும்? கர்த்தரிடத்துல பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவ ராஜ்யம் என்றால் தேவன் ஆளுகை. தேவன் உங்க உள்ளத்திலே ஆளுகை செய்யும் போது மனுஷீகத்துல உலகப்புறமான சத்தத்தை நீங்க என்ன செய்யாதீங்க, ஒப்பு கொடுக்காதீங்க. அவருடைய ராஜ்யத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஆனா நான் என்ன செய்யணும், என்ன பண்ணணும், என்ன தேவை இருக்குது, ஆண்டவரே என்ன இந்த பூமியில வச்சுக்க சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. தேவ நீதியின்படியாக நம்ம நடக்கணுடைய சுயத்தின்படியா நம்ம என்ன செய்யக்கூடாது, சுய புத்தியோடு நம்ம வாழக்கூடாது. சுய சிந்தனையோடு நம்ம என்ன பண்ணுவோம், விழுந்து போகுவோம். கர்த்தருடைய ஆலோசனை நிலைத்திருக்கும். உலக ஆலோசனை என்ன பண்ண விழுந்து போகும். தொழில் செய்வாங்க, ஆனால் வியாபாரத்தில் ஒன்றும் இருக்காது. இன்னைக்கு ஒரு வேலைக்கு போவாங்க, லஞ்சம் வாங்குவாங்க. லஞ்சம் வாங்கிட்டு கடைசி என்ன பண்ணுவாங்க, அது அத்தனை பாவமாக கடந்து போகிறது. அப்போ தேவ நீதினா என்ன செய்யணும்னா பிறருக்கு என்ன செய்யணும், உதவி செய்யணும். பசியார் உனக்கு உன் ஆகாரத்தை கொடு,
2 ஆடை இருந்தா 1 ஆடை கொடு. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். உலக மனுஷன் வேணும், கர்த்தரை நீங்க முன்னால வைங்க. உன் தேவை அனைத்தையும் என்ன செய்வார்? சந்திப்பா. கண்களை மூடி நம்ம செபிப்போம். என் பிள்ளைகள் என்ன தேவையோ, திருமணத்தை காத்திருக்கலாம், இல்லாட்டி ஆண்டவரை வேலைக்காக காத்திருக்கலாம், குழந்தைக்கு வேணும்னு காத்திருக்கலாம், ஆண்டவர் எனக்கு வீடு கட்டணும் அவன் காத்திருக்கலாம், என் மகனுக்கு ஒரு நல்ல வேலை வேணும்னு காத்திருக்கலாம். இன்னைக்கு உன் தேவை எது இருந்தாலும் சரி, உன் கண்ணீரை யாவை துடைக்க தேவன், விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்க தேவன். வேதம் சொல்லுகிறது, உன் நாவிலே பிரவேசித்து நீ அறிக்கை செய்யும் போது நான் அறிந்திருக்கேன் நீங்க சொன்னீங்கப்பா. என் பிள்ளைகளை ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.